சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நாம் பார்க்க இருக்கிற திரைப்படம் இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிப்பில் அதியன் ஆதிரை இயக்கத்தில் உருவாயிருக்கும் தண்டகாரண்யம் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் கலையரசன், தினேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஷபீர் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோலில் வந்துட்டு போகிறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, படம் பேசுகிற அரசியல் என்ன, அதை எந்த அளவு சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் பேசியிருக்காங்க, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கறத ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சொல்ல ட்ரை பண்றேன். கதையின் நாயகனான கலையரசன் மற்றும் அவருடைய நண்பர் பாலசரவணன் 2 பேரும் வந்து ISGS போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் வந்து இணைகிறாங்க. அங்கே அவங்களுக்கு கடினமான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுது. இதுக்கிடையில் கலையரசனோட முன்கதை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லப்படுது. கலையரசனோட அண்ணன் தினேஷ் அவங்க எல்லாருமே குடும்பமாக ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். ஒரு தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டுப்பகுதியில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். எதனால அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னாலேயே வருது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் தினேஷுக்கும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படுது. இதுக்கிடையில் கலையரசன் அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கார். ஸோ இப்படியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்போ அங்கே கலையரசன் சந்தித்த ஒரு பெரியதொரு துயரம் என்ன, அதனால அங்கேருந்து ஏன் அவர் வந்து ISGS அகாடமி அந்த ட்ரைனிங்காக வந்தார், இங்கே அவர் நினச்ச மாதிரி அந்த ட்ரைனிங் அகாடமியில் முடிச்சுட்டு ISGS போலீஸ் ஃபோர்ஸில் இணைய முடிஞ்சுதா, பேக் ஹோம் தினேஷுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த தண்டகாரண்யம். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகர்களாக கலையரசன் மற்றும் தினேஷ். இதில் கலையரசனோட ஷோல்டரில் தான் எல்லா டோட்டல் கதையுமே சொல்லப்படுது. அவரோட பெர்ஸ்பெக்டிவில் தான் படத்தை முக்கால்வாசி நகர்த்துறாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருந்தது. அந்த அழுகிற எமோஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியாக வந்திருக்கலாம். மற்ற காட்சிகளில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அண்ணனோட காட்டுற பாசமாக இருக்கட்டும், ரொமான்டிக் போர்ஷன்ஸில் வர அந்த ஃபீலிங்காக இருக்கட்டும், அண்ட் எதுவுமே பண்ண முடியாத ஒரு அந்த கையறு நிலை அப்படிம்பாங்களே, அதை டெபிக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆன் தி அதர் ஹேண்ட் தினேஷ் அவரோட ரோலை நல்லா ஒரு மீட்டி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வர காட்சிகள் எல்லாமே அவர் தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சண்டை காட்சிகளும் நல்லதொரு உழைப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய ரோல் செகண்ட் ஹாஃபில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான சப்போர்ட்டிங் ரோலில் ஷபீர் கலரிகள் அவரோட அந்த வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸ், அந்த வெர்சடைலாக கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்துலையுமே கண்டினியூ ஆகுது. நல்லதொரு மீட்டியான சப்போர்ட்டிங் ரோல், அதை சிறப்பாக கையாண்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டைமென்ஷன், செகண்ட் ஹாஃபில் ஒரு டைமென்ஷன், நல்ல டிஃப்ரென்சியேஷனும் காட்டியிருக்காரு. அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினேஷோட மனைவியா ரித்விகா அண்ட் கலையரசனோட காதலியா வின்சுசாம் கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி கதையில் அவங்களுக்கு பெரியதொரு பங்களிப்பு எதுவும் இல்லை. அதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸில் சில கேரக்டர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல முடியாது பாலசனோட காமெடி போர்ஷன்ஸ் அங்கே கொஞ்சம் லைட் ஹார்ட் ஃபீலை கொண்டு வருது. ஏன்னா ரொம்ப சீரியஸான படத்தில் அவர் மட்டும் தான் கொஞ்சம் அந்த லைட் ஹியூமரை கொண்டு வராரு. அண்ட் இன்னொரு சப்போர்ட்டிங் ரோலில் வர யுவன் மயில்சாமி அண்ட் வில்லன்களாக வர அருள்தாஸ் முத்துக்குமார்னு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் அதியன் ஆதிரை ஒரு முக்கியமான ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நக்சல் தொடர்பான ரியல் லைஃப்பில் வந்த செய்திகளை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்படுது. அதியன் ஆதிரையுடைய முதல் படமான 2ஆம் உலகப் போரின் கடைசி கொண்டும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசின படம் தான். அதே சிமிலர் லைனில் பேசப்பட வேண்டிய ஒரு சோஷியல் இஷ்யூ அணுகுனதுக்காக நிச்சயமாக பாராட்டுகள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாகவே இந்த நக்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைப் என்னென்னா, அவங்கள ஏதோ ரொம்ப வில்லனாவோ இல்லை வந்து காசுக்கு வேலை செய்கிற ஒரு கூலிப்படையாவோ தான் காட்டுவாங்க. இப்போ சமீபமாக தான் வர படங்கள் அவங்களோட பின்னணி என்ன, அவங்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதல் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிற ரேஞ்சில் அதை ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் இணையுது. நக்சல் அவர்களோட பின்னணி என்ன, ஒருத்தர் வந்து எப்படி நக்சலாக மாறுறாரு, நக்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஆளும் வர்க்கம் எப்படி ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கு, இப்படியான விஷயங்களை இந்த படத்தில் டச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓப்பனாகவே அதை விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். ஸ்க்ரீன் பிளேவாக ரைட்டிங்கில் இன்டர்வல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு ஸ்டேல்மேட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹை மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் உடனே நம்ம வந்து இந்த பாயிண்டில் போகும், இந்த ஒரு பாத்தில் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வரோம். பட் அந்த ரூட்டில் போகாமல் வேற ஒரு ரூட் எடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அந்த இடத்துல கெஸ் பண்ண முடியாத அந்த ட்ராக் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. படத்துக்கு எப்படி 2 நாயர்களோ அதே மாதிரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது பிரதீப் கலிராஜோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் டி ராமலிங்கமோட ஆர்ட் டைரக்ஷன். 2 பேருமே இந்த படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கார்டு
மற்றும் காடு சார்ந்த இடங்களை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், ட்ரோன் ஷாட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே எக்ஸலண்ட்டாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு சினிமேட்டிக்காக ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நாயகனோட கற்பனையில் நடக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் வித்தியாசமான ஒரு லைட்டிங் கொடுத்து ஒரு இந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் கொடுத்து சிறப்பாக அதை வந்து எடுத்து காட்டியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆர்ட் டைரக்ஷனும் நிஜமாக இம்ப்ரெசிவாகவே இருந்தது. அந்த பழங்குடிகள் வாழ்கிற அந்த கிராமம், டோட்டலாக அந்த ஃபாரஸ்ட் சுற்றி இருக்கிற இடங்களுக்கான செட்டப், இது எல்லாத்துலேயும் நல்லதொரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு ஆர்ட் டைரக்டர் டி ராமலிங்கம். ஜஸ்டின் பிரபாகரோட இசையில் ஆரம்பத்தில் வர 2 லவ் டூயட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதீதமாக தான் இந்த படத்துக்கு தோணுச்சு. அந்த காட்சிகளை கொஞ்சம் கூட இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அந்த சாங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி வர மாண்டேஜாக வர பாடல்கள் நல்லாவே இருந்துச்சு. கதைக்கும் ஒரு முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சன் காட்சிகளுக்கு பலம் சேர்ப்பதற்காக கண் சிவந்தால் மண் சிவக்கும் படத்துலேருந்து மனிதா மனிதா பாடலை ரீயூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை ரீயூஸ் பண்ண விதம், அது பிளேஸ் பண்ண விதம் நல்லா பிரில்லியண்ட்டாகவே இருந்தது. நல்லா தேட்டரிக்கல் மவுண்ட்டாக கிளிக்காகவும் செஞ்சுது. அண்ட் அந்த பாட்டை வச்சு பிஜிஎம் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தாரு ஜஸ்டின் பிரபாகரன். அந்த ஸ்கோருமே இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு அதிரடிக்கிற இசை அப்படிங்கிறது ஜஸ்டின் பிரபாகரன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு தான் ரொம்ப எக்ஸசிவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது. சன் காட்சிகளுக்கும் பலம் சேர்த்துது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முக்கியமான பிரச்சனையை தான் பேசியிருக்காங்க, பேசப்படாத அரசியலை துணிந்து பேசியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் இது எல்லாமே ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு படமாக கன்வெர்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன பாம் படத்துலையும் இதே பிரச்சனை தான் இருந்தது. ரைட்டிங்கில் இருந்த அந்த ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன், ரொம்ப தெளிவான அரசியல், இது எல்லாமே படமாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதே பிரச்சனை இந்த படத்துலையும் கன்னியூ ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா மேக்கிங்காக, ஸ்டோரியாக அண்ட் கேரக்டர் ஆர்ட்ஸாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற படம். அதை தாண்டி காட்சிகளோட ஸ்டேஜிங் அப்படிங்கிற விஷயத்தில் தட்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் மார்க் வாங்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஷபீரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவரோட கேரக்டர் ஆர்க் ட்ராவல் ஆன விதம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. எப்படி நாயகன் கலையரசனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு பேக் ஹோமில் ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை தாண்டி தான் வந்திருக்காரு, அவருக்கு ஒடுக்குமுறை நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதோ, அதே மாதிரி நெகட்டிவ் ஷேடில் காட்டப்பட்ட ஷபீருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அவரோட கதையும் வேற ஒரு ஆங்கிள் இருந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டின விதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மெச்சூர்ட் ரைட்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். பட் எகெயின் அது சினிமாவாக கன்வெர்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. அதை கவனிச்சிருந்தா இந்த படம் இன்னும் ஒரு நல்லதொரு ப்ரெசன்டேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே ஒரு டாக்கு ட்ராமா ஃபீலில் தான் எடுத்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை எப்படியாவது நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் டைரக்டருக்கு இருந்த மாதிரி தெரியுது. அதை தாண்டி படம் நிறைய ரேண்டம்னஸ்குள்ளே மாட்டிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு காட்சி இருக்குது, அந்த காட்சியில் ஒரு கேரக்டர் வராங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஹிண்ட் உள்ள ஒரு டீட்டெயிலிங் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு போகிற மாதிரியான ரேண்டமான ஒரு கட்ஸ் தான் படத்தில் இருந்தது. இது கொஞ்சம் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எடிட்டர் செல்வாருக்கு கொஞ்சம் கவனத்தோட கையாண்டிருக்கலாம் காட்சிகளை. அண்ட் படத்தோட ஆரம்பத்தில் கதை வந்து தமிழ்நாடு தாண்டி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்னு நிறைய இடங்கள்ல நடக்குது. அதனால வந்து தமிழ் ரசிகர்களுக்கு புரியுற மாதிரி தமிழ் வசனங்கள் பேசி நடிப்பாங்க கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுறாங்க. தட் இஸ் வெரி குட். அதுக்கேற்ற மாதிரி பேராடப்பும் பண்ணிருக்கலாம். பட் சில இடங்கள்ல அந்த ஹிந்தி கேரக்டர்ஸுமே தமிழ் டப்போட தமிழ் சிங்குக்கு ஏற்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் தமிழ் கேரக்டர்ஸே அவுட் ஆஃப் சிங்கில் பேசுகிறாங்க. அண்டு ஷபீரோட கேரக்டர் ஆரம்பத்தில் வந்து அவருக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சிக்னிஃபை பண்ணுறாங்க. அண்டு போக 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 அவரும் தமிழில் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த தமிழும் பர்ஃபெக்டாக லிப் சிங்கில் மேட்ச் ஆகுது. இந்த குழப்பங்கள் அந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எதர் நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அவங்க தமிழில் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ எதர் பேராடாப்ட் பண்ணலாம், இல்லை அந்த ஹிந்தியில் பேசுகிற வசனத்துக்கு டோட்டலாகவே தமிழில் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து ரெண்டுமே இல்லாமல் ரெண்டு சைடும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. இந்த டப்பிங் குழப்பங்கள் படம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஒரு ரியலிஸ்டிக்கான டச்சில் தான் சீன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கலையரசன் ஃபஸ்ட்டு ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து அந்த போலீஸ் அகாடமியில் திருப்பி அடிக்கிற சீன் கூட ரொம்ப மாஸ் மொமெண்ட்டாக இல்லாமல் ரியலிஸ்டிக்கான ஒரு டோனில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் இந்த டோன் டோட்டலாகவே மாறிடுது. அதுவும் தினேஷ் அவர்களோட கேரக்டர் அந்த ரைஸ் ஆகி வர டோன் அப்படிங்கிறது கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டியோட ரொம்ப ஒரு மாஸ் சினிமா மீட்டர் தான் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு டோனல் இன்கன்சிஸ்டன்சி இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படியான ஒரு சினிமாவாக தான் இதை கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த டோனை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ரெண்டு இடத்துலையுமே ஒரே டோன் இருந்திருந்தால் இன்னும் ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருந்திருக்கும். பட் அப்படி இல்லாமல் தேவைப்படுற இடத்துல சினிமா அப்படிங்கிற ஒரு வெப்பனை சினிமாட்டிக் லிபர்ட்டியோட எடுத்துக்கிறாங்க. இன்னொரு இடங்களில் ரியலிஸ்டிக்கான டச் போதும் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் குழப்பமான ஒரு திரைக்கதையாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக நல்லதொரு இன்டென்ஷனில் நல்லதொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட படம் தான். நக்சல் ரீதியாக
அவங்க முன்வைக்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் எந்த படத்துலயே பேசாத ஒரு விஷயம் தான். அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள் தான். பட் படமா இது வந்து அந்த அளவு அந்த சொல்ல வந்த விஷயத்துக்கான வீரியத்தோட இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்டேஜிங்ல இன்னும் மெனக்கெட்டு இருந்தா நல்லதொரு படமா அது நிச்சயமா வந்திருக்கும். அதனால இப்போதைக்கு இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்றேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.